அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தனுசு ராசி. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். ஒரு ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் பாருங்கள் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பாருங்கள் மேஷ ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க, பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க, 4ஆம் இடத்துல ராகு சுகஸ்தானத்தில் மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே வருட கிரகங்கள் தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இப்போ மாத கிரகங்கள்னால் கூட மாதம் ஒவ்வொரு கிரகம் அப்படி மாறிட்டே இருக்கும். ஆனால் வருட கிரகம்னா பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள், ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ அங்கேயே தான் இருப்பாங்க. இப்போ ராகுகேது வந்து 1.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு வந்து 1 வருடம் டைம் எடுத்துக்குவார். சனி வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடம் டைம் எடுத்துக்குவார். அதனால தான் அந்த வருட கிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அதோட இம்பேக்ட், அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். அது நல்லதாக இருந்தால் சரி, கெட்டதாக இருந்தால் சரி. ஒருத்தர் தொடர்ந்து நல்லது நடந்தால் பிரச்சனை கிடையாது, கெட்டது நடந்தால் பாதிப்பில் இருப்பாங்க. அப்போ அந்த வருடகிரகங்களோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கோம். கடந்த ஒரு 7.5 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சிட்டிங்க, கெட்டது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சாச்சு. நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு. நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துட்டார். சனி வந்து இந்த 7.5 சனி காலகட்டங்களில் விரைய சனி இருக்கும் போதும், ஜென்ம சனி இருக்கும் போதும், இந்த பாத சனி இருக்கும் போதும் வந்து பாருங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருப்பார். 2015 உங்களுக்கு பிரச்சனை தான். லைஃப் நல்லா போயிட்டு இருந்ததுங்க சார், திடீர்னு பிரச்சனை. 2012-13 கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. 2015 எப்போ ஆரம்பிச்சதோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு எங்களுக்கு வந்தது. அது வந்து 2017, 18, 19 எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு பிரச்சனைகள் நாங்கள் இருந்தோம். இந்த மாதிரி நிறைய தனுசு ராசிக்கு நேயர்கள் சொன்னாங்க. அதுக்கு காரணம் ஜென்மசனி. இந்த 2017, 18, 19 கடுமையான பாதிப்பில் தனுசு ராசி நேயர்கள் இருந்தீங்க. இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் இருக்கீங்க, தனுசு ராசி நேயர்கள் இப்போ வரைக்கும் இருக்கீங்க, நல்லது நடக்காமல் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்க கிடையாது இந்த காலகட்டங்கள்லாம். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சும் உங்களுக்கு ஜாதகத்தில் அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு, கொடுமையாக தான் போயிட்டுருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தியாக, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா, பாதகமான தசாபுத்தியா, அதிர்ஷ்டமான தசாபுத்தியா, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் இந்த வருடம் பாருங்கள், 2024ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நினச்சது எல்லாமே நடக்கும், தொட்டது எல்லாமே தொடங்க போகுது இந்த வருடம். ஏன்னா கஷ்டப்பட்டுட்டீங்க, அனுபவப்பட்டீங்க. இப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லதுன்னு ஒன்று நடக்கணும்ல, அந்த நல்லது தான் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு மனுஷனா இன்பம் துன்பம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே நல்லது நடக்கிறது கிடையாது, அதேமாதிரி எல்லாத்துக்கும் கெட்டது நடக்கிறது கிடையாது. ஒரு சில பேரில் சொல்கிறீங்க, சார் நாங்கள் எந்த கெட்டதும் பண்ணல, நாங்கள் நல்லா தான் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறோம், நல்லது பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு தொடர்ந்து கெட்டது நடக்குது. கெட்டது பண்ணுறவங்க, பொறாமப்படுறவங்க, போட்டி பொறாமப்படுறவங்க, நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க, சுயநலமாக இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்லது நடக்குது, எங்களுக்கு ஏங்க சார் கெட்டது நடக்குது? இந்த மாதிரிலாம் ஒருத்தர் 2 தனுசு ராசிக்காரன் கிடையாதுங்க, ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் கர்மா தாங்க. அவங்கவுங்க கர்மாவை இப்படி அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து திறமை இருக்குது, திறமை இல்லை, அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நேரம் நல்லா இருந்தால் நல்லது நடக்கும், அது யாராக இருந்தாலும். நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கா, நல்லது நடக்கும். நேரம் கெட்ட நேரமாக போயிட்டுருக்கு, கெட்டது தான் நடக்கும். அவங்க நல்லவங்களாக இருக்கட்டும், கெட்டவங்களாக இருக்கட்டும். நேரங்கிறது நேரம் காலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் சாதித்து காமிக்க போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க இந்த வருடம். ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம். ஏன்னா ராசிக்கு 3ல் சனி வந்துட்டார். சனி தான் உங்களுக்கு ஏகப்பட்ட சோதனை கொடுத்துருப்பாரு. சனினாலேயே நிறையா அசிங்கமானப்பட்டிருப்பீங்க, நிறைய பாடத்தை கற்றுருப்பீங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, வாழ்க்கைக்கு தேவையான அந்த இன்பம் துன்பம் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த 3ஆம் இடத்துக்கு இருக்க சனி என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார். ஒரு சில பேர் மனசு அப்படி நொந்து போயிட்டீங்க, நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டிங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பாதிப்பு, அந்தளவுக்கு பிரச்சனை உச்சக்கட்டமாக இருந்ததுங்க. அதிலிருந்து மீண்டு வந்துட்டீங்க தனுசு ராசி நேயர்கள். நீங்கள் போராட நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும், மூல நட்சத்திரமாக இருக்கட்டும்,
இந்த வருடம் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, நல்லபடியாக நீங்கள் வாழ போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, ஒரு தெம்பு கொடுப்பாரு, மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும். பாத்திரலாம் எதாக இருந்தாலும் பாத்திரலாம், போராடி தான் பாத்திரலாமே, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம், இனி நம்ம வாழ்ந்து காமிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் ஒரு தைரியத்தையும் 3ல் இருக்க சனி ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பாருங்கள், கொட்டி கொடுப்பாருங்க, உங்களுக்கு வாகன யோகத்தை கொடுப்பார், பணத்தை கொடுக்க போகிறார், தைரியத்தை கொடுக்க போகிறார், ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க, வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, ஒரு இடத்த வாங்கி போடுவீங்க, வாகனம் வாங்குறது, இது எல்லாமே 4ல் இருக்கிற ராகு. அந்த பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ராகு அங்கே குருவோட வீட்டில் இருக்கார். அப்போ நல்லது தான் உங்களுக்கு நடக்கும், நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். 5ஆம் இடத்துக்கு இருக்க குரு வந்து பாருங்கள், மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். மே 1ஆம் தேதி 2024 குரு பயிற்சி நடக்கும். பொதுவாகவே நவகிரகங்களில் முதன்மையான சுபகிரகம் யார்? குரு தான். உங்கள் ராசிநாதன் அவர் தானே. மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தானே. அவர் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் 6ஆம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு, சுக்கிரனோட வீட்டுக்கு போனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடமா இருக்கிறனால நல்ல வேலை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார், நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது என்ன? கடனை குறிக்கிற இடம், வியாதி குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம் 6ஆம் இடம், கடனை குறிக்கிற இடம் 6ஆம் இடம், வம்பு வழக்கு குறிக்கிற இடம் இந்த 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுப பலனாக மாறிடு எல்லாமே. 6ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறக்கும், சனி செவ்வாய் இருக்கிறக்கும், செவ்வாய் ராகு இருக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சுபகிரகம் இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு போட என்ன? நல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வேலையில் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த இன்சென்டிவ், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சம்பள உயர்வு இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இருந்து வந்த அந்த போட்டி, பொறாமை, எதிர்ப்புகள் இதெல்லாமே கம்மியாக போகுது. 6ஆம் இடத்துல குரு வர்றாருங்க. அதனால் கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும், சுப கடனாக உங்களுக்கு இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக, நல்ல பொருட்கள் வாங்குறதுக்காக உங்களுக்கு கடன் கிடைக்கும், நல்ல கடன் கிடைக்கும். அது வீட்டுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி. ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சுங்க சார், வாஷிங் மிஷின் வாங்கணும், டிவி வாங்கணும், ஏசி மாற்றலான் இருக்கோம், ஏசி வாங்கணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த மே மாதம். இந்த மே மாதத்திலிருந்து பாருங்கள், அப்படியே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற போகிறீங்க. சரிங்களா? படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டம் இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி பாருங்கள், குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போகணுன்னு நிறைய பேர்த்துக்கு ஆசைகளோ, கனவுகளோ, எண்ணங்களோ இருக்கும். ஆனால் அது நடக்குதா? எல்லாத்துக்கும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்குது. ஒரு சில பேர் வெளிநாடு போகிறாங்க, ஒரு சில பேர் உள்நாட்டிலே செட்டில் ஆகிறாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு உங்களால் போக முடியும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு சுபக்கடன் ஏற்படும். முதலீடு போடலாம், சொந்த தொழில் பண்ணுறதுக்காக முதலீடு போடலாம். கடன் வாங்குவீங்க. எதுக்காக கடன் வாங்குவீங்க? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காகவோ, இல்லை வீடு வாங்குறதுக்காகவோ, நிலம் வாங்குறதுக்காகவோ, ஒரு வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்க குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, என்ன நடக்கும்? தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு. 10லே உங்களுக்கு கேது இருக்கார், அது ஒரு நல்ல ஒரு கேது தான். அந்த கேது மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் அபாரமாக இருக்குங்க, அற்புதமாக இருக்கும். தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. தனுசு ராசினியர்கள் நம்பர் 1 வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? தொழிலில் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. வேலை விஷயங்களில் நீங்கள் சாதிச்சு காமிக்க போகிறீங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்களை சுற்றி இருக்கவங்கள பாருங்கள், உங்களை முதுகில் குத்துனாங்க, பொறாமப்பட்டாங்க, அதேமாதிரி உங்களை வளர விடாமல் தடுத்தாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் சாதிச்சு தன்னம்பிக்கையோடு நீங்கள் நின்று காமிக்க போகிறீங்க, சாதிச்சு காமிக்க போகிறீங்க. ஜெயிச்சு காட்டக்கூடிய காலகட்டம் தான் இந்த வருடம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். பணம் வரும், அப்படியே படிப்படியாக பணம் வரும். நம்ம வாழ்க்கையிலும் நல்லது நடக்குது, பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குது, நம்ம வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலில் நிறைய சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க, பணம் வரப்போகுது, சேமிப்பு இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாமே இந்த 10ஆம் இடம் தான். அரசியல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்க போகிறீங்க. கௌரவம், பதவி உயர்வு எல்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அடுத்த நிலைக்கு போக போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்துருச்சு. தொழிலில் முன்னேற்றமே இல்லைங்க சார், சக்ஸஸ் இல்லை, வியாபாரம் சரியாக போக மாட்டேங்குது, பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், சரியாக சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, விற்க மாட்டேங்குது, கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரும் கைக்கு வர மாட்டேங்குது, எந்த ஒரு சக்ஸஸ் இல்லை, பண பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, கடன் மேல் கடனாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த
இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற போகிறீங்க. அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குங்க இந்த வருடம். இல்லத்தரசிகள் எல்லாம் பாருங்கள், குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. உங்களோட பசங்க பொண்ணுங்களை பற்றி உங்கள் கணவன் நினச்சி ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பம், சங்கடம் இருக்குது உங்களுக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆரோக்கியமான விஷயமே இல்லை. அதேமாதிரி சண்டை சச்சரவு, குழப்பங்கள், கருத்து வேறுபாடு தான் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியாக இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பாருங்கள், இந்த வருடம் இந்த மே மாதத்திலேருந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை மகர ராசி குரு பார்க்குறாரு. அப்போ அந்த குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த தடைகள், தாமதங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்கள் கணவனை பற்றியோ உங்கள் குழந்தைகளை பற்றியோ நீங்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றியோ நினச்சி கவலைப்பட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே விலகும். பணம் வரும். பணம் வரக்கூடிய மாதம் இந்த மே மாதம். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, என்ன பண்ணுவார்? பணத்தை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார். அதேமாதிரி வேலைக்கு போய்ட்டு இருக்க பெண்களுக்கும் இந்த வருடம் நல்ல ஒரு வருடம். இது ஆண்களுக்கும் பொருந்த பதிவு வந்து ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்துங்க. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, அது வெளியே எங்கே பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அது எல்லாமே கைக்கு வரும். அதேமாதிரி 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க, அற்புதமாக இருக்கும். பணத்துக்கு உண்டான கிரகம் தனக்காரகன் குரு. அந்த குரு பகவானே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடவுளோட ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பணம் வந்து அந்த பணத்தை வச்சு உங்களால் எல்லாமே உங்களால் வாங்க முடியும், நினச்சபடி உங்களால் வாழ முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், என்னென்னமோ கனவுல இருப்பீங்க, என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை வேணும், அதேமாதிரி சொந்த தொழில் ஜெயிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அது நடந்து தான் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த வருடம் இது எல்லாமே நடக்கக்கூடிய வருடம். தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு அனுபவத்தை சனி பகவான் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு விலகி இந்த வருடம் நல்ல ஒரு விஷயங்களாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு ஆரம்ப பகுதியாக இருக்கும். சரிங்களா? இந்த வந்து மார்ச் மாதத்திலிருந்து பாருங்கள், இது ஒரு அஸ்திவாரம்னு சொல்லிடலாம். இது ஒரு ஆரம்ப பகுதின்னு சொல்லிடலாம். நீங்கள் நல்லா இருக்க ஒரு ஆரம்ப பகுதி தான் இது. அப்போ இந்த மார்ச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்க போகிறீங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் தொழில் விஷயத்திலையோ வேலை விஷயத்திலையோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? 3ல் இருக்க சனி தம்பி தங்கச்சியோட ஆதரவு, அவங்களுக்கு சில நல்லது நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 4ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். 10ல் இருக்க கேது வந்து பதவி உயர்வு, தொழிலில் வந்து மாற்றம், தொழிலே மாற்றுறது, அந்த தொழிலில் வந்து புது தொழில் ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் பார்க்குறது, இதெல்லாமே கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல பார்க்குற குரு பகவான் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுப்பார். இத்தனை வருஷமாக நீங்கள் நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டீங்க, நல்ல ஒரு தூக்கமே உங்களுக்கு இருந்திருக்காது. இனி நல்லபடியாக நிம்மதியாக வாழ்ந்து நல்லபடியாக அடுத்தவங்க முன்னாடி சாதிச்சு காமிக்க போகிறீங்க. ஒரு நிம்மதி தரக்கூடிய நல்ல ஒரு வருடம் இந்த 2024ஆம் ஆண்டு. பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிருக்கா, கெட்ட கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிருக்கான்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.